ஹலோ விவேஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜாதகத்தின் ஆணிவேர் கும்பராசி. அன்பர்களாயினும் உறவினர்களாயினும் தேடி தேடி உதவி செய்வார்கள். வாழ்வின் சகல விஷயங்களையும் அனுபவித்து விடுவார்கள். வெடித்து சிரித்தாலும் எப்பொழுதும் உள்ளடத்தத்தோடு தான் உரையாடுவார்கள். எவ்வளவு திறமையோடு இருந்தாலும் சரியான தூண்டுதல் இல்லாமல் வெளிப்படுத்த முடியாமல் திணறுவார்கள். எதிரிகள் கூட தனக்கு தகுதியானவராக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். சரியோ தவறோ எந்த முடிவெடுத்தாலும் அதிலிருந்து மாற மாட்டார்கள். சர்வசாதாரணமாக சூழலை பொறுத்து பொய்யை கூட பொருந்த சொல்லி சமாளிப்பார்கள். இளைய சகோதரர்களுக்கு என்ன விதமான உதவிகளை செய்தாலும் சற்றென்று உறவுகளை முறித்துக் கொள்வார்கள். மனதிற்கு பிடித்தவராக இருந்தால் அள்ளி கொடுப்பார்கள். இவர்களின் லக்னாதிபதியான சனியே 12ஆம் இடமான மகரத்திற்கும் அதிபதியாக வருவதால் மறுபிறவி இல்லை என்கிற அளவுக்கு தீவிரமாக ஆன்மீகத்தில் ஈடுபடுவார்கள். யாரேனும் புகழ்ந்தால் சொத்தையே கூட எழுதி வைக்கும் அளவுக்கு புகழுக்கு மயங்குவார்கள். இவர்களின் மனம் சொல்வதை விட மனசாட்சி என்ன சொல்கிறதோ அதை கேட்டால் பெரும் புகழை பெறுவார்கள். ஏனெனில் லக்னாதிபதியான சனியே மனசாட்சிக்குரிய கிரகம்தான். இவர்களின் வாழ்வை மாற்றும் வல்லமை கொண்ட முக்கிய கிரகங்களான புதன், சுக்கிரன், சனி போன்றவை வருகின்றன. இந்த 3 கிரகங்களும் இவர்களின் சொந்த ஜாதகத்தில் எங்கிருந்தாலும் சரிதான், நன்மையே செய்வார்கள். இப்படிப்பட்ட கும்பலக்கணத்தில் பிறந்த பெரிய பிரபலங்களின் ஜாதகத்தை கொஞ்சம் பார்ப்போம். ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் ஒன்றிணையும் போது ஏற்படும் ரசவாதத்தையும் அறிந்து கொள்ளலாம். ராமகிருஷ்ண பரமஹம்சரின் ஜாதகத்தை முதலில் எடுத்துக்கொள்வோம். கும்பலக்கணத்திலிருந்து 5ஆம் இடத்தில் குரு அமர்கிறார். இது பூர்வ புண்ணியஸ்தானமும் ஆகும். இங்கு குரு அமர்ந்தால் பெரும் ஞான நிதியோடு விளங்குவார்கள். மேலும் குரு வக்கரமடைந்திருப்பதால் இடையறாத ஒரு தேடலோடு இருப்பார்கள். வக்கரமடைந்தால் இயல்பை விட இன்னும் தீவிரமாகவே தேடுதலில் ஈடுபடுவார்கள். லக்கணத்திலேயே அக்கிரமகரனாகிய சூரியனும் மனோகரனாகிய சந்திரனும் புத்திகரனாகிய சந்திரனும் கூட்டுகிரகங்களாக இணைந்திருக்கின்றனர். இந்த அம்சத்தினாலேயே தான் ஞானியாக மட்டுமல்லாது பெரும் உபதேச கருத்துக்களை எளிமையான மொழியில் மக்களின் மனதில் பதிய வைத்தார். 12இல் செவ்வாய் இருந்தால்தான் தூங்கியும் தூங்காத நிலையான அரிதுயில் ஆழ்ந்திருந்தார். 4இல் ராகு இருந்ததாலேயே தன்னுடைய உபாசனை தெய்வமாக காலையை வழிபட்டு ஞான பெரும்பேறு நிலையை அடைந்தார். சந்திரன் குருவின் நட்சத்திரத்தில் அமர்ந்து அதை குரு பார்ப்பதாலேயே உலக குருவாகவும் விளங்க முடிந்தது. லக்னாதிபதியான சனி ஜோதி நட்சத்திரத்தில் சுவாதியில் அமர்ந்திருந்ததால் தான் நம்பிக்கையின் திவ்ய தரிசனத்தை கண்டார். இவ்வாறு கிரகங்களும் ஞானியர் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. உடலெடுத்த ஞானியின் அனுபூதி நிலை என்பது எல்லாவற்றையும் கடந்ததாகும். அனுபவ நிலை என்பது எதனோடும் ஒப்பிட முடியாததாகும். அப்படிதான் நீங்கள் இருப்பீர்கள். ஆனாலும் நம் பொருட்டு உடலெடுத்து வரும்போது எல்லாவற்றிற்கும் கட்டுப்பட்டது போல லீலைகளை ஞானிகள் நிகழ்த்தி காண்பிக்கின்றனர். அந்த கட்டுப்பாட்டுக்குள் கிரகங்களும் அடக்கம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்தான். கலைக்குரிய சுக்கிரன் துலாம் ராசியில் ஆட்சி பெற்றிருக்கிறான். புதனும் உடன் அமர்ந்திருப்பது என்பது பெரும் யோகம். 2 திரிகோண கிரகங்களும் ஒரே கேந்திரமும் ஒன்றாக இருப்பது விசேஷம். இது மிகப்பெரிய ராஜயோகத்தை அளிக்கும். 6க்குரிய சந்திரன் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருந்ததாலேயே தனக்கு இணை தானே என இருக்க முடிந்தது. லக்னாதிபதியான சனியோடு ஞானக்காரனான கேது இணைந்திருக்கிறார். இவ்வாறு சனியோடு இருக்கும் கேது நல்ல வழிக்கு கொண்டு செல்லும். மேலும் சனியும் கேதுவும் விருச்சிகத்தில் அமர்ந்து அந்த வீட்டதிபதியான செவ்வாய் 5ஆம் இடத்தில் அமர்ந்ததாலேயே பெரும் புகழும் பணமும் கிட்டியது. 3இல் குரு அமர்ந்ததாலேயே இவரின் தமிழ் உச்சரிப்பு எல்லோரையும் வசீகரித்தது. நீளமான வசனங்களை தங்கு தடையின்றி பேச முடிந்ததற்கு காரணமே குரு பகவான் தான். மேலும் குரு வக்கிரமாகி யோகாபதியான சுக்கிரனின் நட்சத்திரத்தில் அமர்ந்ததாலேயே பெரும் கூட்டத்தை தன்னுடைய வசீகர வலயத்துக்குள் காலகாலத்திற்கும் வைத்திருக்க முடிந்தது. அடுத்ததாக தொழிலதிபர் விஜய் மல்லையாவின் ஜாதகத்தை பார்ப்போம். இவரின் ஜாதகத்தில் கும்பலக்கணத்தில் 7ஆம் இடமான சிம்மத்தில் குரு வக்கிரமாகி அமர்ந்திருக்கிறார். இங்கிருந்து லாபஸ்தானமான தன்னுடைய சொந்த வீடான தனுசில் அமர்ந்திருக்கும் 3 முக்கிய கிரகங்களான சூரியன், புதன், சுக்கிரன் போன்றவற்றை குரு 5ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதனால்தான் பெரும் செல்வத்திற்கு அதிபதியாக வளர முடிந்தது. சந்திரனுக்கு 8இல் குரு இருந்தால் அது சகடையாகும். உச்சத்தை தொட்டு மீண்டும் கீழே இறங்கிவிடும் அமைப்பு இது. லக்னாதிபதி சனியோடு ராகு சேர்ந்து அந்த வீட்டதிபதியான செவ்வாய் சுகவாசி கிரகமான சுக்கிரனின் வீட்டில் நிற்பதால் சுகபோகமான வாழ்க்கை எப்பொழுதும் இருக்கும். ஆனால் இப்போது அவருக்கு தசாபுக்திகளின் அமைப்பு சரியாக இல்லாததால், அதாவது சனி திசை நடப்பில் 2022 வரை இருப்பதால் அதற்கு பிறகு தொந்தரவுகள் நீங்கும். சனிப்பகை வீட்டில் இருப்பதால் சில இரக்கங்களை சந்திக்கிறார். மேலும் ராகுவோடு சேர்ந்த சனியின் கிரகதோஷ அமைப்பும் எதிர்மறையான பலன்களை தருகின்றன. அதாவது எந்த அளவுக்கு புகழ் இருக்குமோ அந்த அளவுக்கு பிரச்சனைகளும் இருக்கும். சனியோடு ராகு 10இல் அமர்ந்ததாலேயே ஆல்கஹால் வியாபாரத்தில் பெரும் வெற்றி பெற்றார். இவரின் ஜாதகத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கும் சூரியன், புதன், சுக்கிரன் 3ம் தான் இவரை இன்னுமே கூட சொகுசான வாழ்க்கையை வாழ செய்கிறது. 4வதாக பிரபல நடிகரான அமிதாப் பச்சனின் ஜாதகத்தை எடுத்துக்கொள்வோம். மிக முக்கியமான சூட்சுமஸ்தானமான 8ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன் போன்ற 4 கிரகங்களும் கூட்டாக அமர்ந்து பிரபல யோகத்தை அள்ளி தருகின்றன. இப்படிதான் உங்களுக்கும் இருக்கும். இதில் 8ஆம் இடமான கன்னின் வீட்டதிபதியான புதன் வக்கரமடைகிறார்.
சுக்கிரனும் இங்கு நீச்சமடைந்து நீசபங்கு ராஜயோகத்தை தந்திருக்கிறார். குரு கடகமான 6ஆம் வீட்டில் உச்சமடைந்திருக்கிறார். இவ்வாறு தனாபதி 6இல் உச்சமடைந்தும் லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் மறைந்ததாலும் சந்திரனுக்கு 10இல் குரு இருப்பதாலுமே கஜகேசரி யோகத்தையும் பெற்றிருக்கிறார். லக்னாபதி சனி 4இலும் கலை காவியத்துக்குரிய கிரகமான சந்திரன் நட்சத்திரமான ரோகிணியில் கேந்திரம் பெற்று அமர்ந்ததாலேயே உலக புகழை பெற முடிந்தது. லக்கணத்திலேயே கேது அமர்வதால் இயல்பிலேயே கம்பீர தோற்றத்தோடு திகழ முடிகிறது. 5வதாக அமெரிக்காவின் 16வது அதிபரான ஆப்ரஹாம் லிங்கனின் ஜாதகத்தை பார்ப்போம். லக்கணத்திலேயே சூரியனும் புதனும் இணைந்து புதாத்திய யோகத்தை தந்திருக்கிறது. அடுத்ததாக மீனத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்து பெரும் புகழையும் மக்களிடத்தில் நீங்கா நினைவையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு நாட்டையே பெரும் வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல முடிந்திருக்கிறது. 3இல் அமர்ந்த கேதுவும் அந்த கேதுவை செவ்வாய் பார்ப்பதாலேயே எடுத்த முயற்சியில் பின்வாங்காது எத்தனை சோதனைகளையும் கடந்து பெரும் வெற்றியாளராக திகழ முடிந்திருக்கிறது. லக்னாபதியான சனி 10இல் கேந்திர பலம் பெற்றதாலேயே வரலாற்று பக்கங்களில் தனக்கென்று ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொள்ள முடிந்தது. 12இல் சந்திரன் இருப்பதால் தூங்காமல் தூங்கி வாழ்வின் சகல கஷ்டங்களில் சிக்கி கடக்கவும் செய்தார். 9ஆம் இடத்தில் செவ்வாயும் ராகுவும் இருந்ததால் உலக மக்களிடையே அவரின் வாழ்க்கை பெரும் மதிப்புக்குரியதாகவும் எழுச்சியை தருவதாகவும் அமைந்தது. கூட்டு கிரகங்கள் எப்போதுமே நேர்மறை பலன்களையே கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. கிரக யுத்தங்களின் காரணமாக அவ்வப்போது எதிர்மறை பலன்களை அளித்தபடிதான் இருக்கும். ஆனாலும் கூட்டு கிரகங்கள் உள்ள ஜாதகர் சமூகத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்துவார்கள். இவ்வாறு எதிர்மறை பலன்கள் ஏற்படும் போது குன்றிப்போகாது எழுச்சியுற ஆலயங்களின் நல்ல அதிர்வலைகள் நிச்சயம் கிரகங்களை சமணப்படுத்தி ஜாதகரை மேலேற்றிவிடும். அப்படி பார்த்தால் கும்பலக்கண கூட்டுக்கிரக சேர்க்கை அமைப்பெற்றோர் செல்ல வேண்டிய ஆலயம் கும்பகோணம் கும்பேஸ்வரர் கோயிலே ஆகும். இங்குள்ள இறைவனே கும்பவடியில்தான் அருளுகிறார். அதுவும் அமுத கலச கும்பம். இத்தலத்திலுள்ள அம்பாளின் திருநாமம் மங்களாம்பிகை ஆகும். மந்திர பீடேஸ்வரி என்றும் இந்த அம்பாள் அழைக்கப்படுகிறாள். ஏனெனில் சகல மந்திரங்களும் இந்த அம்பாளின் திருவுருவத்தில் நிலை பெற்றதாக தலபுராணம் கூறுகிறது. செல்வம் பெருக விளக்கை குளிர வைக்கும் போது இந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. வீட்டில் வரலட்சுமி கடாட்சம் குறைய இதுவும் ஒரு காரணம்தான். தினமும் பூஜை அறையில் தீபம் ஏற்றும் போது எந்த அளவுக்கு பயபக்தியோடு ஏற்றி வைக்கிறோமோ அதே போல தான் விளக்கை மலையேற்றும் போதும் பயபக்தியோடு குளிர வைக்க வேண்டும். சில பேர் ஏற்றும்போது ரொம்பவும் மந்திரங்களை சொல்லி விழுந்து விழுந்து சாமி கும்பிட்டு ஏற்றுவார்கள். ஆனால் விளக்கு குளிர வைக்கும்போது அப்படியே வந்து ஒரு பூவை எடுத்து நெருப்பின் மீது வைத்து விளக்கை சாதாரணமாக குளிர வைத்து விட்டு சென்று விடுவாங்க. இது மிகவும் தவறான ஒரு விஷயம். தீபத்தை குளிர வைக்கும்போது அதை முறைப்படி எப்படி குளிர வைக்க வேண்டும் என்பதை பற்றிய சின்ன ஆன்மீக ரீதியான குறிப்பை தெரிந்து கொள்வோம். தீபத்தை குளிர வைப்பதற்கு முன்பாக மகாலட்சுமி மனதார நினைத்து கொள்ள வேண்டும். இன்று எங்களுடைய வீட்டில் தீபம் சுடர்விட்டு எரிந்தது போல இனியும் வரக்கூடிய நாட்களிலும் தினம் தினம் தீபம் ஏற்றப்பட்டு வெளிச்சம் பிரகாசமாக மகாலட்சுமி ஜோதி வடிவில் எரிய வேண்டும் என்ற வேண்டுகோளோடு தீபத்தை நமஸ்காரம் செய்துவிட்டு அதன் பின்பு குளிர வைக்க வேண்டும். வீட்டில் உள்ள இருளை நீக்கக்கூடிய தீப சுடர் அல்லவா அது. ஆகவே அந்த தீபம் குளிர்ந்த பிறகும் பிரகாசமாக மகாலட்சுமி நம் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்ய இந்த குறிப்பை எல்லோரும் பின்பற்ற வேண்டும். அடுத்தபடியாக தீபத்தை குளிர வைப்பதற்கு வெள்ளி குச்சி பயன்படுத்துவது சரியான வழி என்று சொல்லப்பட்டுள்ளது. வெள்ளி குச்சியில் திரியை உள்பக்கமாக இழுத்து விட்டால் எண்ணெயில் தீபம் குளிர்ந்துவிடும். ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளி குச்சியை வாங்கி பூஜை அறையில் வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இனிப்பு சுவை நிறைந்த கற்கண்டை வைத்து இந்த தீபத்தை குளிர வைக்கலாம். ஒரு சிறிய டைமண்ட் கற்கண்டு இருந்தால் கூட அதை எடுத்து அந்த தீப சுடரில் வைத்தால் தீபம் மலையேறிவிடும். அப்படி இல்லை என்றால் மாதுளைப்பழ குச்சி, நெல்லிக்காய் குச்சி, மருதாணை குச்சி இப்படி இந்த மரத்திலிருந்து சிறிய குச்சிகளை உடைத்து வந்து வீட்டில் வைத்து கொள்ளலாம். அந்த குச்சிகளை வைத்து விளக்கை மலையேற்றலாம். சில பேர் வீடுகளில் ஏற்றிய விளக்கை மலையேற்ற வைக்க மாட்டார்கள். தானாக குளிரட்டும் என்று விட்டுவிடுவாங்க. இப்படி செய்வது தவறா சரியா என்ற விவாதத்துக்குள் நாம் செல்ல வேண்டாம். ஆனால் விளக்கு திரியானது விளக்கில் முழுமையாக எரிந்து கருகிய வாடை எப்பொழுதுமே வீசக்கூடாது. இதை மட்டும் நீங்கள் கவனித்து கொள்ளுங்கள். விளக்கின் மீதம் இருக்கும் பழைய எண்ணெயை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வைத்துவிட்டு அதன் பின்பு பூஜை பாத்திரங்களை தேய்க்கலாம். மீண்டும் அந்த பழைய எண்ணெயை விளக்கில் ஊற்றி பூஜை அறையில் ஏற்றாதீர்கள். வேறு ஒரு மண் அகலில் ஊற்றி அந்த மண் அகல் விளக்கை நிலைவாசலில் வைத்து ஏற்றலாம். காலை மாலை 2 வேளையும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவது என்பது நல்ல பழக்கம். அது வீட்டுக்குள் ஒரு லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய விஷயம்தான். கூடுமானவரை முந்தைய நாள் காலையில் எந்த நேரத்தில் விளக்கேற்றினீர்களோ அடுத்த நாள் காலையும் அதே நேரத்தில் விளக்கேற்ற வேண்டும். அதாவது தினந்தோறும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் விளக்கேற்றுவதை கடைபிடித்து வர வேண்டும். இன்று காலை 6 மணிக்கு விளக்கேற்றுவது, நாளை காலை 7 மணிக்கு விளக்கேற்றுவது,
நாளை மறுநாள் 8 மணிக்கு விளக்கேற்றுவது என்று நேரத்தை மாற்றாமல் ஒரே நேரமாக தினமும் காலையில் ஒரே நேரத்தில் விளக்கேற்ற ஒரே நேரத்தை நிர்ணயித்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் இறையருள் ஒளி நமது உடலில் பட்டு ஒருவிதமான அதிர்ஷ்ட அலைக்கற்கள் நம்மளை வந்து சேரும். இன்று நாம் காலை 6 மணிக்கு தீபம் ஏற்றி மகாலட்சுமியை நம் வீட்டிற்குள் அழைத்திருப்போம். மறுநாள் காலையும் மகாலட்சுமி 6 மணிக்கு நம் வீட்டு வாசலில் வந்து நிற்பார்கள். அந்த நேரத்தில் அவர்களை நாம் உள்ளே அழைக்காமல் விட்டுவிடக்கூடாது என்பதற்காக தான் இப்படி ஒரு சாஸ்திரம் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. மாலையும் அதே போலதான். மாலை 5:30 மணிக்கு ஏற்றுவதாக இருந்தால் தினமும் அந்த 5:30 மணிக்கு மாலை நேரத்தில் விளக்கேற்றப்பட வேண்டும். அப்படி இல்லையா 6 மணி என்றால் தினமும் மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளவும்.